சார் பாரி செல்வராஜ்னாலே இந்த மாதிரி படங்களை தான் அவர் எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப் இப்ப அவர் மேல குத்திட்டாங்களோ? இதே மாரி செல்வராஜும் வந்துட்டு கமர்ஷியலா ஒரு ஃபைட்டு, சாங்கு, காமெடின்னு வச்சு படமும் அவர் எடுக்கலாம். ஆனா நான் இப்படிதான் எடுப்பேன், இந்த ஜானர்ல தான் நான் எடுப்பேன் அப்படின்னு அவரே தன்னை வெளிப்படுத்திக்கிறாரா? இல்ல இதுதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஜானரே அவர் டிராவல் பண்றாருன்னு இல்ல நினைக்கிறேன். ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு களம் வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. ஓகே சார். அதை தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்த விஷயங்கள், அவர் ஊர்ல நடந்த விஷயங்கள், அவருக்கு நடந்த விஷயங்கள், அவர் நண்பருக்கு நடந்த விஷயங்கள், அதை சுற்றி உள்ள விஷயங்களே படமா பண்றார். அப்ப எல்லாருக்குமே அந்த மாதிரி தான். வரதராஜா சார் படம் பண்ணாருன்னா, அவரு அந்த கிராமத்தினுடைய வாழ்வியல், அந்த 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 காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சோ அதை பண்ணாரு. அப்ப அவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு படம் பண்றோம், சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம பட்ட வலிகளை, நம்ம பட்ட வேதனைகளை, நம்ம பார்த்த விஷயங்களை அவர் பதிவு பண்ணணும். அப்படிங்கிற ஒரு முயற்சியில அவரு பண்றாரு. அது பெரும்பாலான படங்கள் சக்சஸ்ஃபுல் படமா தானே இருக்கு. ஓகே. அப்படிங்கும்போது அவர் அது ஒரு ஃபார்முலாவா வச்சுக்கிட்டாரு.